நான் இப்போ சொல்ல போகிற கதை வந்து சார்லி மங்கர் சொன்னார். அந்த கதையை சொல்கிறேன். ஒரு பிரிட்டிஷ் கேப்டன் இருப்பார். அவர் பேர் குக்கு. அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். என்னென்னா, ஒரு லாங் voyage போகணும், ஒரு பெரிய ட்ரிப் போகணும், ரொம்ப தூரம் அப்படின்ட்டு. அது எதுக்காகலாம் தெரியல, ஆனால் ஒரு ட்ரிப் போகணும். ஆனால் லாங் ட்ரிப் போகிறதுல என்ன பிரச்சனைனா, ஒரு ஸ்கார்வி அப்படின்ற ஒரு நோய் அந்த காலத்தில் இருந்துச்சு. அது என்னன்னா லேக் ஆஃப் விட்டமின் சினால் வரும். அது வந்தால் நம்மளோட ஈறு இருக்குல்ல, ஈறு வந்து அழுகி போய் அவங்க இறந்து போயிடுவாங்க. இது வந்து இந்த குக்கோட சேலர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி நம்ம லாங் voyage போனால் வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்ட்டு. அதனால் வந்து யாரும் வரமாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஆனால் போய் ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது, நம்ம பண்ணுறத என்ன வந்து இந்த டச் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு யாருக்கும் வந்து இந்த ஸ்கார்வி நோய் இருக்க மாதிரி தெரியலையே, அவங்க என்ன கரெக்டாக பண்ணுறாங்க, நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, சார்க்ராட் அப்படின்ட்டு ஒரு கோஸை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண ஃபுட்டு. இது வந்து அவங்க பேரலாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றாங்க ஃப்ரெஞ்சு. ஆனால் இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த மாதிரி ஐட்டெலாம் சாப்பிட மாட்டாங்க. இவங்க கொஞ்சம் மொரட்டாளுங்க. இந்த சரக்கு அடிச்சுட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. இவங்கள மாற்ற முடியாது. இவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம், சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, நம்மளுக்கு இந்த ஸ்கார்வி வராது, நம்ம லாங் ட்ரிப் போகலாம் அப்படின்னு இந்த கேப்டன் போய் சொன்னார் வச்சுக்கோங்களேன். இந்த கப்பலை வந்து இவனுங்க வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவரை கட்டி போட்டு இல்லை இதாக பண்ணிவிட்டு இவனுங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அவங்க வீட்டில் போயிட்டுலாம் வந்து நம்ம இது மாதிரி பண்ணலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனால் வேறு என்ன வழின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, வெறும் பெரிய ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த சாப்பாடை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, எல்லோரும் பார்க்குற மாதிரி, இந்த செயலர்ஸ்லாம் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு போடலான்னு முடிவு பண்ணி அந்த சார்க்ராட்டை வந்து போடுறாரு. எல்லாம் சாப்பிட்றாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க, என்ன சாப்பிட்றாங்க இவங்க இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படின்ட்டு. எல்லாம் வந்து இந்த சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கேப்டன் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவார். என்ன இன்ஃபார்ம் பண்ணுவார்னா, இனிமேட்டு வந்து வாரத்தில் ஒரே ஒரு நாள் செயலர்ஸ் எல்லாருமே சார்க்ராட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாப்பாடு ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு வாட்டி தான் சாப்பிட முடியும் சொன்னோன்னே இந்த பொருளுக்கு வந்து ரொம்ப வேல்யூ அதிகமாகிடும். எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு பார்க்கணும் போல் தோண ஆரம்பிச்சிடும். எல்லாம் வந்து கேப்டன் போன பிறகு எடுத்து பயங்கரம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, விட்டமின் சி வந்து அவங்க ஃபுட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். விட்டமின் சி, லேக் ஆஃப் விட்டமின் சினால தான் அந்த ஸ்கார்வி வரும். அதனால் வராது. இவரை வந்து லாங் voyage வந்து கூப்பிட்டு போயிடுவார் கேப்டன். இதுபோல் நம்ம காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து சீட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளை ஏமாற்றுவாங்க. அதுக்கப்புறம் அத்திவரதர் ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. அத்திவரதர் வந்து நீங்கள் ஒரு சும்மா இங்கே ஒரு கோயிலில் இருக்காங்க, நீங்கள் லைஃப் லாங் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருக்காது. ஆனால் ஷார்ட் டேர்மாக இவ்வளோ நாள் தான் பார்க்க முடியும். அதை நம்ம எதுவும் தப்பு சொல்ல, பட் அந்த மாதிரி ஒரு இவ்வளோ நேரம் தான் பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு டிமாண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ரொம்ப ஒர்த்தாக தெரியும். இது போல் இந்த லிமிட்டட் டைம் டீலு, இவ்வளோ நேரம் தான் இருக்குது, சீக்கிரமாக வந்து நீங்கள் பே பண்ணுங்கள், அந்த ஆஃபர் முடிஞ்சிடும், இந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாம் நம்பக்கூடாது.